இது போல் சாம்பார் செய்து இட்லி சாப்பிட்டோன்னா 10 இட்லி இருந்தாலும் பத்தாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஹோட்டலில் கிடைக்கிற அதே சுவையோட இந்த சாம்பார் வீட்டில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாமா? நான் வந்து ஒரு குக்கரில் 50 கிராம் அளவுக்கு பைத்தம்பருப்பு, 50 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வாஷ் பண்ணியாச்சு. இதில் 2 கத்திரிக்காய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 கேரட் சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு 50 கிராம் கேரட் இருக்கும். இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 2 சேர்த்துருக்கேன். வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதோட சால்ட்டு சேர்த்துக்கிறேன், மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மூடி விசில் போட்டுடலாம். ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். நல்லா வெந்து வந்துடும் 3 விசில் வந்ததுனாலே. இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நல்லா வெந்து வந்துடும். தண்ணியெல்லாம் கரெக்டாக இருக்குது பாருங்கள். நல்லா வெந்து வந்துருச்சு. இதை கடைஞ்சிட்டு தாளிச்சிடலாம். இப்போ கடைச்சாச்சு. ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதுமே கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா ஒரு 3 காஞ்ச மிளகா நான் கிள்ளி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தா சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் காஞ்ச மிளகா ஒரு 3 காஞ்ச மிளகா நான் கிள்ளி சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நம்ம கடைஞ்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 5 நிமிஷம் அந்த சாம்பார் பாயில் ஆகிற வரைக்கும் இருந்தால் போதும், எடுத்துடலாம். அவ்வளவுதான், சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது தான். இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இன்னும் வேணும் அப்படின்னு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளவுதான், சூப்பராக சாம்பார் தயாராகிடுச்சு. இது வந்து இட்லி, தோசை, பொங்கலோடு சேர்த்து சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம்.